இந்த சுடிதார் மெட்டீரியல் வந்துட்டு நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கு. அதே மாரி இதுக்கு வந்து இந்த மாரி ஷால் குடுத்துருந்தாங்க. ஒரு பேண்ட் இருந்துச்சு. நமக்கு வந்து பார்க்குறப்போ எந்த ப்ராப்ளமுமே இல்லாத மாரி இருக்கும். உங்களுக்கு எல்லாமே அழகா இருக்கு. ஆனா, இதுல என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, இதுல நெக்கு வந்துட்டு நமக்கு இதுல ஏற்கனவே அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஸ்டோன் ஒர்க் குடுத்து நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு நெக்கோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு தேவையான ஹைட்ட விட அதிகமா இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 இன்ச் தேவைப்படுது அப்டின்னா, இதுல வந்துட்டு நமக்கு இந்த இதுல இருக்க குர்த்தில வந்துட்டு நெக்கோட ஹைட் வந்து சென்டர்ல நான் வச்சு பார்க்குறேன். சென்டர்ல கரெக்ட்டா நான் வச்சு பார்க்குறப்ப, மேல ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஏன்னா மேல நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். கீழ நான் வச்சுட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 7 இன்ச் வருது. அப்ப எனக்கு 7 இன்ச் அப்டின்னா, எனக்கு வந்து டீப்பா இருக்கும். அப்ப இந்த மாரி டீப்பா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்க இங்க தையல் போடுறப்ப நமக்கு வந்து இங்க ஸ்டோன் ஒர்க் இருக்கனால வந்து, நமக்கு வந்து நீடில் உடையும். அப்ப தையல் போட முடியாது. இன்னொன்னு வந்து இத நீங்க இத வந்து பிரிச்சு விடலாம். இல்ல கட் பண்ணி எடுத்துரலாம் அப்டின்ற மாரி நெனைப்பீங்க. ஆனா சில நேரம் இந்த மாரி ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாரி ஆரி ஒர்க்லாம் பண்ணப்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, தையல் வந்து சேர்த்து தையல் போட்டுருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தையல பிரிச்சோம் அப்டின்னா, இங்க நீங்க கட் பண்ணீங்க. இப்ப மேல தானே கட் பண்ணி விட்டுறலாம் அப்டின்ற மாரி யோசிப்பீங்க. இப்ப நீங்க மேல கட் பண்ணி விட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? இது வந்து ஃபுல்லா வந்துட்டு பிரிஞ்சுட்டே வந்துரும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்டின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஹைட் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸ் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன், அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் லைனு. இப்போ நமக்கு தேவையான ஹைட் வந்து ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த கோடுக்கு மேல் பக்கம் இருக்கிறத வந்துட்டு ஸ்டோன் இருந்துச்சு, இல்ல ஏதாவது பாசி ஏதாவது இருக்குது அப்டின்னா, நீங்க அத ஃபுல்லா வந்துட்டு லைட்டா உடைச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம உடைச்சு விடுறப்ப என்ன ஆகும்னா, அது வந்து த்ரெட்டு கட் ஆகுற ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ நான் கரெக்ட்டா அத நீங்க உடைக்கணும். இப்போ எனக்கு வந்து சீம் இல்லாம 5 இன்ச் தேவைப்படுது. அந்த 5 இன்ச்சுக்கு மேல இருக்கு பார்த்தீங்களா? அத மட்டும் நான் கரெக்ட்டா வந்து உடைச்சு விடுறேன். இப்போ இந்த குர்த்தில வந்து நெக் விட்த் வந்து ப்ராப்ளம் இல்ல. ஒன்லி நெக் ஹைட் மட்டும் தான். நெக் ஹைட் மட்டும் நான் நமக்கு சீம் அலவன்ஸ் லைன்ல வந்து உடைச்சு விட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க.